நம்ம அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல கேன்சர் பேஷண்ட் அண்ட் கேன்சர்ல இருந்து ரெக்கவர் ஆன பீப்புளை வர வச்சு ஒரு ரீயூனியன் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாவும் எவ்வளவு ஹாப்பியாவும் அந்த ஈவெண்ட் வந்து போச்சுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. Hello guys, welcome to Euro Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் தான் வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. சோ வாங்க அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் கல்பனா பாலகிருஷ்ணன், டைரக்டர் ஆஃப் கேன்சர் இன்ஸ்டிடியூட். That's really great to know, ma'am. இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு ஒரு அல்டிமேட் கோல் இருக்கும் இல்லையா? சோ என்ன இந்த ஈவென்ட்டோட ஸ்பெஷல் அப்படின்றத வந்து கொஞ்சம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. கேன்சர்னாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம். சோ கேன்சரை வந்து வென்று ஃபுல்லாவே குணமடைஞ்சு திரும்பி சமுதாயத்துல போய் வேலை பண்றவங்க, நார்மலா இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து ஒரு ரீயூனியன் வைக்கிறோம். ஓவர் தி இயர்ஸ் நாங்க வந்து நிறைய பேருக்கு ட்ரீட் பண்ணி குணமடைஞ்சிருக்கோம். அவங்கள கூப்பிட்டு அவங்கள கௌரவிச்சு அவங்கள பேச வைக்கிறோம். அதே டைம்ல கேன்சரை பத்தி அவேர்னஸ்க்கு நிறைய ஸ்டால்ஸ் போட்டுருக்கோம். பத்தி தெரியலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி நம்ம சீக்கிரம் வந்தா கேன்சர் சீக்கிரமா கண்டுபிடிச்சாதான் நல்லது, அதை பத்தி எல்லாம் பேசுறோம். ஓகே, ரியலி வந்து கேன்சருக்காக அந்த பேஷண்ட்ஸ்க்காக அவங்க சப்போர்ட் பண்ற விதத்துல இப்படி ஒரு ஈவென்ட் நடக்குதுன்றது வந்து தெரிஞ்சது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றோம். ஏன்னா நாங்க ஒரு நார்மலா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தோம். பட் இத்தனை பீப்புள் இருக்காங்க, இவ்வளவு பேர் வந்து அதுக்காக போராடுறாங்க. இன்னும் அவங்க வந்து ரொம்ப என்கரேஜிங்கா உள்ள வராங்கன்றது எங்களுக்கு நல்லா புரியுது மேம். இந்த கேன்சரை பத்தி நாங்க ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் எழுதினோம், இந்த சர்வைவர்ஸ்க்கு நீங்க வரீங்களான்னு. ரெஸ்பான்ஸ் அந்த குரூப்ல இல்லாதவங்க எல்லாம் அவங்க ஏதோ குரூப் வச்சிருக்காங்க போது அது வழியா எங்களுக்கு இன்விடேஷன் வரல, அனுப்புங்க அப்படிதான் போன் வந்துச்சு. அப்பதான் சரி இதை கொஞ்சம் நல்ல பெருசா பண்ணலாமே அப்படின்னு தோணி நாங்க கொஞ்சம் பெருசா. இந்த ஈவென்ட் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். வருஷம் இந்த ஈவென்ட் வந்து நடக்கும். Thank you. I'm now very happy to hand over the mic back to some of the most amazing people. Check. Samata illa asada. Samata irunda kodusela, andada irunda verusela. ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து அடுத்து அம்புதன பாந்தே பார்த்து காடு தொந்தர கேளா. அடுத்து அம்புதன பார்த்து பார்த்து காடு தொந்தர கேளா. பட்டு கிட்டு பேர சொல்ல பிறந்திருக்கேன் ஒரு லட்டு. பட்டு கிட்டு பேர சொல்ல பறந்திருக்கேன் ஒரு லட்டு. ஆடும் கடமை போட்டுங்க ஒரு நகை ஆடும் கடமை போட்டுங்க ஒரு நகை சட்டியிலிருந்தா அப்பனிலே வரும் தெரியாதோ இன்னொன்று. சட்டியிலிருந்தா அப்பனிலே வரும் தெரியாதோ இன்னொன்று. கீதம் வளர்கின்றதோ நாதம், ஒன்றிலும் ஆனந்தம். நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெல்லாம் இன்பம். சுகராகமே ஆரம்பம். நதியிலே புது புனல் இதழிலே கலந்தது. நம் சொந்தமோ இன்று இணைந்தது, இன்பம் தொடர்ந்தது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே.
ஆனா பாட மாட்டேன். இங்க வந்து ஐ ஓப்பனிங்கா இருந்தது. பொறுமையா போகுது. Hello, sir. Nice to meet you. Venkat, Dr. Venkat Radhakrishnan. Nice to meet you, sir. Nice to meet you. Nice. சார், எங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த ஈவெண்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. வரவங்க எல்லாரும் ஃபேஸ்லயும் வந்து அவ்வளவு ஹாப்பினஸ் நாங்க பாக்குறோம். ஸோ நிறைய வியூவர்ஸ் வந்து இதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து ஃபியூ வேர்ட்ஸ். என்ன நான் சொல்ல வரேன்னா, கேன்சர்னா பயப்படாதீங்க. சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு. நிறைய கேன்சர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயும் பிடிச்சா கூட கரெக்டா வந்தீங்கன்னா கியூர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படியே கியூர் பண்ண முடியாட்டி கூட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டோன்ட் ஃபியர் கேன்சர். அண்ட் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதிக்கு மேல கேன்சர் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். அட்லீஸ்ட் அடல்ட்ஸ்ல வர கேன்சர், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், வெரி ப்ராசஸ்ட் ஃபுட், ஸோ இதெல்லாம் வந்து லீட்ஸ் டு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஸோ ஈட் அ ஹெல்தி டயட், லீட் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், டூ ரெகுலர் எக்ஸசைசஸ். அப்படி பண்ணாலே உங்களுக்கு கேன்சருக்கு வர ரிஸ்க் பாதியாயிடும். ஸோ டோன்ட் ஃபியர் கேன்சர். early diagnosis, healthy lifestyle, screening, all are helpful in reducing the risk of getting cancer. If you get it, go to the hospital, good recognized hospital like Cancer Institute Adyar, வந்தீங்கன்னா டெஸ்ட்லாம் பண்ணி ட்ரீட் பண்ணாங்க. சூப்பர் சார். கண்டிப்பா இந்த மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார். One more message, if you have time. There is life after cancer. நிறைய பேர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு they go back to society and continue doing the good work they're doing. So it's not the end. ட்ரீட்மெண்ட் முடிச்சு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே அவங்க வேலை கண்டினியூ பண்றாங்க. என்னோட பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ண பேஷண்ட்டே நிறைய பேர் இப்போ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், மியூசிஷியன்ஸாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் லைஃப் ஆஃப்டர் கேன்சர். தட்ஸ் ஆல்சோ மெசேஜ். சூப்பர் சார். கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து உண்மையாவே இது ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள் ஒரு கன்னடத்து பாங்கி மீட் பண்ணுதுங்க. அது பார்த்து கான்சென்ட்ரேட் குமரா. சூப்பர்.
உங்க காலேஜ் டாப்பருங்க. Way back in 1956, the radiation oncology department uses sophisticated machines that இவங்க தான் ஃபர்ஸ்டா? ஏன்னா அவங்க தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். பெயிண்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணு. நல்லாதான் பாக்குறாரு. சொன்னதே ஜாலி பண்ணுவாங்க. சரி, இப்ப நீ சுற்றுலா இருந்தா வச்சுருக்கீங்க. நான் சென்னையில் நான் யூடியூபர்ஸ் லைவ் போனேன். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே போட்டோம். ஷார்ட் நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டோம். யுவர் vlogs, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுமே யுவர் ரோ vlogs. ரியல் ஓகே வைவார் அதான் ஒரு போவான்னு தெரியலடா. கையில தலைகளை சுத்துறது.
sir. Myself, Yogaraj. Actually, we are coming from Eurovlogs YouTube channel. So, இந்த ஈவெண்ட் வந்து இங்க நடக்குதுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ நாங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ரொம்ப நார்மலா தான் இங்க வந்தோம். பட் இந்த அளவுக்கு கிராண்டா போகும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாட் இஸ் த கோர் சார்? என்ன கோர் இந்த ஈவெண்டோட ஒரு மெயின் ரீசன்? அண்ட் இவ்வளவு பீப்புள் இங்க வந்து இந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு. இதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் எங்களோட வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ். ஆஃப்கோர்ஸ் எங்க இன்ஸ்டிடியூட்டோட பேர் பாத்தீங்கன்னா கேன்சர் இன்ஸ்டிடியூட். இன்ஃபேக்ட் கேன்சர்னு வார்த்தை கேட்டாலே பல பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்கும் அண்ட் ஒரு நியலிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்கும். கேன்சர் வந்தாலே எல்லாமே கான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாருக்கும். பட் இப்போ என்ன பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் வந்து 1954 வந்து நாங்க வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து 52 ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இன்ஃபேக்ட் ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லே பண்ணாரு. 1954 வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 70+5 odd years வந்து நாங்க இருக்கோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்சஸ் வந்திருக்கு. எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்லயும் நம்மள அட்வான்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம கேன்சர்ஸோட கியூர் ரேட்ஸ் அதிகமாயிட்டே வரும். இதுக்கு முன்னாடி தோராயமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கேன்சர்ஸ்ல வந்து 4 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஆரம்ப ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 1 and 2 சொல்லுவாங்க. அண்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா 3, 4 இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 80% பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல மட்டும்தான் வருவாங்க. ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸையும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் குணப்படுத்துற லெவலுக்கு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 கேன்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சரை டெஃபினட்டா கியூர் பண்ணிடலாம். 2வது கேன்சரை வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல கியூர் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா கேன்சர் சர்வைவர்ஸ்க்காக நம்ம வந்து கொண்டாடுற ஈவெண்ட். ஸோ கேன்சர்ஸ் பத்தி பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் மெசேஜ் தான் இருக்கும். நாங்க வந்து அதை வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்ல. இதுலயும் வந்து ஒரு there is light at the end of the tunnel, ஒரு ray of hope இருக்கு. அண்ட் இது வந்து பொது ஜனங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா சர்வைவர்ஸ் ஆர் ஆர் ஸ்போக்ஸ். இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேட்டி எடுத்து நாங்க வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொன்னோம். ஆனா நீங்க இப்போ வந்து பார்க்க போற ஆல்மோஸ்ட் வந்து நாங்க வந்து வெரி ஷார்ட் டைம்ல இந்த ஐடியா கன்செப்டுவலைஸ் பண்ணோம். கோவிட்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நாங்க இந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய எங்களோட பிரிவென்டிவ் அண்ட் அவுட்ரீச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சதுனால இப்போ நாங்க என்ன நினைச்சோம் இதெல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய லெவல்ல ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மீட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டே இருப்போம். பட் ஒரு பெரிய லெவல்ல ஒரு மீட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்குள்ள நாங்க வந்து இதெல்லாம் கன்செப்டுவலைஸ் பண்ணி இது வந்து இன்ஃபேக்ட் இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எல்லாமே ப்ரிடாமினன்ட்லா சென்னை பேஸ்ட் பேஷண்ட்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு தான் வரத்துக்கு ஈஸியரா இருக்கும். ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லா வராங்க, நெய்பரிங் ஸ்டேட்ஸ்லயும் வராங்க, ஒரு 5% வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்துலாம் கூட வராங்க எசென்ஷியலா. ஸோ ஆனா இந்த இதுல வந்து நாங்க வந்து ப்ரிடாமினன்ட்டா வந்து சென்னை பேஸ்ட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான், சர்வைவர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணிருக்கோம் எசென்ஷியலா. இட்ஸ் ரியலி கிரேட் சார். ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் சுத்தமா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி தான் கேன்சர் வந்தாலே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த இன்டர்வியூ கண்டிப்பா வந்து பாக்குற வியூவர்ஸ்க்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ. இது ஒரு கிரேட்ஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த ஈவென்ட் போகணும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து இன்னும் லைக் ஒரு இன்ஃபேக்ட் இதுல வந்து நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்பயும் ஒரு பேஷண்ட், எங்களோட ஓன் பேஷண்ட் நுரையீரல் கேன்சர்ல வந்து 2015 வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டிடியூட்ல வந்திருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 4வது ஸ்டேஜ் நுரையீரல் இருக்க கேன்சர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவ் கேன்சர்ஸ் மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி நான் ட்ரெயின் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட்டே இருக்காது, ரொம்ப மருந்து மாத்த கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து எல்லாமே மாடர்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டிஷ்யூ எடுத்து டைப்பிங் பண்றோம், சீக்வென்சிங் பண்றோம், அதுல வந்து ஒரு மியூட்டேஷன் மார்க்கர்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒன்று ஸ்பெசிபிக் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 4வது ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து இன்னும் 12 வருஷமா எங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து அவரே வந்து ஒரு ரிசர்ச்சர், நிறைய பப்ளிஷ் பண்ணிருக்காரு. எர்த்குவேக் ப்ரெடிக்ஷன்ல வந்து அவர் ஒரு மாடல் சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா அவர் எழுதுற எல்லா புக்ஸ்லயும் எல்லா பேப்பர்ஸ்லயும் எங்களை அக்னாலேஜ் பண்றாரு எசென்ஷியலா. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் சர்வைவர்ஸ் ஆர்
ரிமார்க்கபிள் சர்வைவர்ஸ் வந்து அவங்களோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கும். பட் திஸ் பிக் ரே ஆஃப் ஹோப். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அட்வான்ஸ் கேன்சர்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ட்ரீட்மெண்ட்ஸே இல்லை. எங்களோட மெயின் மோட்டோ ஆர் மெயின் மெசேஜ் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 4வது ஸ்டேஜ் இருக்கிற கேன்சர்ஸ்லயும் ஃபேவரபிள் மியூட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் கியூர் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். ரைட், என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட் அவங்க நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அது எவ்வளவு பெரிய டாஸ்க் அது? டெஃபினட்டா அது வந்து ஒரு இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்டோட இந்தியாவில் பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அதிகமா இருக்கும். வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சில பேஷண்ட்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு கேன்சர் பத்தி சொல்லாதீங்க அந்த மாதிரி லைக் அவுட் ஆஃப் கேர் அண்ட் கன்சர்ன் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் இட் இஸ் நாட் சோ மச் டு. நாங்க வந்து பேஷண்ட்ஸும் ஓரளவுக்கு பெட்டரா ப்ரிப்பேர் பண்றோம். பட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ரீசன் டு ட்ரீட் தீஸ் பேஷண்ட்ஸ் இஸ் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து they are able to do well in the long. Of course வந்து கேன்சர் லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் வந்து அவங்களோட கேன்சர் ஸ்டேஜ் அந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. பட் எந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்க சோஷியல் சப்போர்ட் நல்லா இருக்கோ அந்த பேஷண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு கோப் அப் பெட்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவங்களும் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும். இது வந்து எஃபெக்டிவா அந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸை கூட நம்ம ஓரளவுக்கு சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஒரு கேன்சர் ஒரு பேஷண்ட் வந்தாலே டெஃபினட்டா வந்து அந்த ஒரு பேஷண்ட்க்கு மட்டும் இல்ல அந்த என்டையர் ஃபேமிலிக்கே ஒரு லெவல் ஆஃப் ஒரு அன்சர்டனிட்டி மாதிரி இருக்கும். பட் எங்களோட வேலை என்னன்னா அந்த அன்சர்டனிட்டியை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சர்டனிட்டியை கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்து அவங்களோட உள்ள இருக்கிற டிட்டர்மினேஷன் ரெசிலியன்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவேக்கன் பண்ணிட்டு அவங்கள மோர் எஃபெக்டிவா ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். டெஃபினட்டா திஸ் வில் பி a really great for many people. இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து டச்சிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு பாக்குறவங்களுக்கு கூட வந்து ஒரு பாசிட்டிவான நோட் இருக்கும் இந்த இன்டர்வியூல. Thank you so much sir. Thanks a lot. Thank you for spending time with us. Thank you. என்னதான் மக்கள் வந்து கேன்சரால அஃபெக்ட் ஆனாலும் நீங்க பாத்திருப்பீங்க இந்த இடத்துல ஒருத்தர் ஃபேஸ்ல கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியவே இல்லை. எல்லாருமே சோஷியலா பழகிட்டு தான் இருக்காங்க. இங்க இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேன்சர் அப்படின்னும் போது பயப்படக்கூடாது. ஐயோ அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி யோசிக்க கூடாது. அதுதான் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க இங்க இருக்க டாக்டர்ஸ் முதற்கொண்டு. சோ இந்த விஷயத்த நம்ம ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கணும். சோ இதனால இந்த வீடியோ பாக்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அஃபெக்ட் ஆயிருந்தாலும் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அஃபெக்ட் ஆயிருந்தா கூட இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். So that's all for the day guys. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நான் போட்டுட்டே இருப்பேன். So keep supporting us. Subscribe பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். So love you guys. See you on the next video. Bye bye.